ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்கதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் 28ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை சதுர்தசி திதி இரவு 7:24 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:44 வரை உள்ளது. சித்த யோகம் நல்ல நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை, மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். சுப சுக்கிர ஓரை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. புதன் ஓரை காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை. குரு ஓரை காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் ஆகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்போது காணலாம். மேஷராசி. சந்திரன் 11இல் இஷ்டார்த்த சித்தி. நினைத்ததை சாதிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அமோக தனவரவு உண்டு. சூரியன் 12இல் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். செவ்வாய் 3இல் ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. புதன் 12இல் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். குரு 2இல் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இளைஞர்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சுக்கிரன் 12இல் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் சிலர் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சனி 11இல் இரும்பு சார்ந்த வணிகம், ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ராகு 12இல் உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். பட்ஜெட் போட்டு செலவு செய்யவும். நட்சத்திர பலன் அசுபதி. நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள். இன்று ஏற்றமுடைய நாளாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பரணி தொட்ட காரியம் துலங்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கார்த்திகை முருகன் அருளால் நினைத்தது நிறைவேறும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், சிவபெருமான், சித்தர்கள் வழிபாடு. ரிஷபராசி. சந்திரன் 10இல் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சூரியன் 11இல் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு ஆதாயம் கூடி வரும். செவ்வாய் 2இல் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். புதன் 11இல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். குரு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. புதிய முயற்சிகள் இன்று தவிர்க்கப்பட வேண்டும். மாமூல் பணிகளை செய்வது நல்லது. சுக்கிரன் 11இல் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். சனி 10இல் செய்கின்ற தொழிலையை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் மேன்மை உண்டாகும். தனவரவு உண்டு.
ராகு 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். நட்சத்திர பலன். கார்த்திகை. நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரோகிணி. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. மிருகசீரிடம். உங்கள் மனதில் பட்டதை வெளியில் சொல்ல வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி. குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி. சந்திரன் 9. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இன்று மேன்மை இல்லை. இன்று சுமாரான தனவரவு. சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். செவ்வாய் ஜென்மத்தில். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். புதிய முயற்சிகள் தவிர்க்கப்பட வேண்டும். புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். கமிஷன் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். குரு 12. புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. புதிய கடன் பெறுவதையும் தவிர்க்க வேண்டும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். இருந்தாலும் பெண்கள் தங்களுடைய வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. சனி 9. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். ராகு 10. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். மாமூல் பணிகளை இன்று மேற்கொள்வது நல்லது. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை. மற்றவர்களை பற்றி நீங்கள் பேசாமல் இருந்தால் இன்று எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. புனர்பூசம். மகான்கள் வழிபாடு சிறப்பாக அமையும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர் மற்றும் குலதெய்வ வழிபாடு. கடகராசி. சந்திரன் 8. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று புதிய முதலீடுகளை தவிர்த்தல் நல்லது. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். இதிலும் கவனம் தேவை. சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் நிறைவேறும். செவ்வாய் 12. உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வரும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். புதன் 9. மாணவர்கள் தங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்லது. குரு 11. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிதி சம்பந்தமான நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சுக்கிரன் 9. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். தனவரவு உண்டு. சனி 8. உடல் நலனில் கவனம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். ராகு 9. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும். புனர்பூசம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூசம். நினைத்ததை சாதிப்பீர்கள். செய்தொழிலில் இன்று லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. ஆயில்யம். எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். இன்று சந்திராஷ்டமம் ஆகையால் மிகுந்த கவனமும் நிதானமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. வண்டி வாகனத்தில் போகும்போது
நிதானமும் கவனமும் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 2. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி, முருகபெருமான், சிவபெருமான், ஆஞ்சநேயர். சிம்மராசி. சந்திரன் 7. செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. மனமகிழ்ச்சி கூடும். ஆதாயம் கூடும். எல்லா வகையிலும் ஏற்றமுறும் நாளாக அமையும். சூரியன் 8. உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமாக இருக்கும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று புதிய முதலீடுகள் லாபத்தை தரும். புதன் 8. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். குரு 10. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடப்பெயர்ச்சி ஆவார்கள். ஊதிய உயர்வு கிடைக்கும். வியாபாரிகள் வெளியூர் சென்று பொருள் ஈட்டுவர். சுக்கிரன் 8. பெண்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும் நாள். சில பெண்கள் புதிதாக நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் புதிதாக நகை சீட்டு கட்டுவார்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சனி 7. உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். தொழில் கூட்டாளிகளுடன் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. ராகு 8. உடல் நலனில் கவனம் தேவை. மாமூல் பணிகளை செய்யவும், செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும். நட்சத்திர பலன். மகம். எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. பூரம். எதையும் திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தரம். மற்றவர்கள் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடப்பீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி, லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். கன்னிராசி. சந்திரன் 6. செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். சந்தோஷம் கூடும். தனவரவு உண்டு. சூரியன் 7. சிலர் தங்கள் வசிக்கும் இருப்பிடத்தை மாற்றி அமைப்பர். உத்தியோகத்தில் இருப்பவர் சிலருக்கு டிரான்ஸ்பர் வரும். ஊதிய உயர்வு கிடைக்கும். செவ்வாய் 10. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புதன் 7. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். குரு 9. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். செய்தொழிலில் லாபம் உண்டு. சுக்கிரன் 7. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். உடல் நலனில் கவனம் தேவை. பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை நன்கு பாதுகாக்க வேண்டும். சனி 6. செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று இரும்பு சார்ந்த வணிகம் நல்ல லாபத்தை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் நல்ல லாபம் ஈட்டுவர். ராகு 7. வணிகர்கள் தங்களுடைய வியாபார கணக்குகளை முறையாக சரியாக பராமரிக்க வேண்டும். வரிகளை முறையாக செலுத்த வேண்டும். நட்சத்திர பலன். உத்தரம். இன்று ஏற்றம் மிகுந்த நாள். நல்ல தனவரவு உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அஸ்தம். எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். கமிஷன் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சித்திரை. எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் இன்று அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், சிவபெருமான், ஆஞ்சநேயர். துலாம் ராசி. சந்திரன் 5. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 6. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி
சொத்தில் வில்லங்கம் இருந்தால் அவை இன்று தீர்க்கப்படும். செவ்வாய் 9 செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும், எதிலும் நிதானம் தேவை. புதன் 6 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். குரு 8 உடல் நலனில் கவனம் தேவை, நிதி சம்பந்தமான புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம், பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சுக்கிரன் 6 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது, பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர், சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும், சில பெண்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெறுவர். சனி 5 நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம், இரும்பு சம்பந்தமான வணிகம் சுமாரான லாபத்தை தரும். ராகு 6 செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, ரியல் எஸ்டேட் வியாபாரம், கெமிக்கல் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக அமையும். நட்சத்திர பலன் சித்திரை எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை, வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. சுவாதி எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள், மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகளை விட வேண்டாம், செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. விசாகம் நீங்கள் பொறுமைசாலிகள், எதையும் முன்கூட்டி ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள், செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், முருகபெருமான், குரு தட்சிணாமூர்த்தி. விருச்சிக ராசி சந்திரன் 4 செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம், மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். சூரியன் 5 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், உடல் நலனில் கவனம் தேவை. செவ்வாய் 8 வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை, வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம், மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். புதன் 5 மாணவர்கள் தங்கள் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். குரு 7 இளைஞர்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும், இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர், நிதி சம்பந்தமான நிறுவனங்கள் நல்ல லாபத்தை ஈட்டும். சுக்கிரன் 5 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது, திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும், நிதி சம்பந்தமான நிறுவனங்களில் சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சனி 4 வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், தொழிலாளர்கள் மத்தியில் பேசும்போதும் தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போதும் நிதானமும் கவனமும் தேவை, தொழிலாளர்கள் நலனில் அக்கறையும் கவனமும் செலுத்தும் நிறுவனங்கள் வணிகர்கள் லாபம் ஈட்டுவர். ராகு 5 மாமூல் பணிகளை செய்யவும் புதிய முயற்சிகள் வேண்டாம், இன்று சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன் விசாகம் இன்று ஏற்றமான நாள், செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அனுஷம் மகான்கள் வழிபாடு நலம் பயக்கும், செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. கேட்டை மற்றவர்களை பற்றி விமர்சிக்க வேண்டாம், செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், ஐயப்பன், ஆஞ்சநேயர். தனுசு ராசி சந்திரன் 3 செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. சூரியன் 4 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். செவ்வாய் 7 வணிகர்கள் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை முறையாக சரியாக பராமரிக்க வேண்டும், வரிகளை முறையாக செலுத்த வேண்டும். புதன் 4 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். குரு 6 உடல் நலனில் கவனம் தேவை, நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை, பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சுக்கிரன் 4 உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவர், பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது, பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சனி 3 செய்தொழிலில் லாபம் உண்டு,
இரும்பு சார்ந்த வணிகம், ரியல் எஸ்டேட், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. ராகு நாளில் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். செய்தொழிலில் லாபம் உண்டு. நட்சத்திர பலன். மூலம். இறை வழிபாடு இன்று சிறந்தது. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூராடம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்திராடம். எதையும் நீங்கள் ஆலோசித்து பேசுவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், முருகப்பெருமான், மகான்கள் வழிபாடு. மகர ராசி. சந்திரன் 2. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிடைக்கும். சனி 2. உடல் நலனில் கவனம் தேவை. புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். இரும்பு சம்பந்தமான வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதன் 3. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். ராகு 3. கெமிக்கல் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். சுக்கிரன் 3. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. அழகு சாதன பொருட்கள் விற்பனை அங்காடிகள் லாபம் ஈட்டுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். குரு 5. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். செய்தொழிலில் லாபம் உண்டு. செவ்வாய் 6. தொட்டது தொடங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இன்று ஏற்றமான நாளாக அமையும். நட்சத்திர பலன். உத்திராடம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவோணம். எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அவிட்டம். தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இளைஞர்கள் சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர் குலதெய்வ வழிபாடு. கும்பராசி. சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. சூரியன் 2. உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். சனி ஜென்மத்தில் எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். இரும்பு சம்பந்தமான வணிகம் சுமாரான லாபத்தை தரும். புதன் 2. உங்களுக்கு நல்ல குணம். மற்றவர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 2. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை தொடரவும். சுக்கிரன் 2. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குரு 4. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நண்பர்கள் மத்தியிலும் தொழிலாளர்கள் மத்தியிலும் தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும் பேசும்போது கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. எதையும் ஆலோசித்து முடிவெடுக்கவும். செவ்வாய் 5. புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சற்று அனுகூலமாக இருக்காது. நட்சத்திர பலன். அவிட்டம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சதயம். எதையும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. பூரட்டாதி. மகான்கள் வழிபாடு சிறப்பாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு.
அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. மீனராசி. சந்திரன் 12. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். சூரியன் ஜென்மத்தில். உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். புதன் ஜென்மத்தில். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற வாய்ப்பு உண்டாகும். ராகு ஜென்மத்தில். எதையும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். மாமூல் பணிகளை செய்யவும், செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும். சுக்கிரன் ஜென்மத்தில். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக நகைகள் வாங்குவார்கள். பெண்கள் சிலர் புதிதாக நகை சீட்டு கட்டுவார்கள். குரு 3. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த கவனமும் உஷார் நிலையும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் கவனம் தேவை. செவ்வாய் 4. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். இதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. மாமூல் பணிகளை தொடரவும். சனி 12. உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வரும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். புரட்டாதி. மகான்கள் வழிபாடு சிறப்புடையதாக அமையும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திரட்டாதி. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மகான்கள் வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா வழிபாடு சிறப்பாக அமையும். 12 ராசி அன்பர்களும் இன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் ராகு கால வேளையில் துர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு சென்று அரணி புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் உள்ள அத்தனை இடர்களும் நீங்கும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.